ஓர் அம்மா தன்னுடைய மகளின் வயதினை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போது வயது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதினை போல் 5 மடங்கு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மகளோட வயது எழுதலாம். மகளோட வயது வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அம்மாவின் வயதினை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர்னு சொல்லிட்டாங்க. அப்ப அம்மாவினுடைய வயசு என்னவாக்கும்? 5x ஆகும். சரிங்களா? 5 மகளினுடைய வயது போல் அம்மாவினுடைய வயது 5 மடங்கு அதிகம். அப்ப 5x அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகுன்னா அப்ப மகளோட வயது என்னவாக்கும்? x பிளஸ் 2 மாறிடும். அம்மாவினுடைய வயது என்னவா இருக்கும்? 5x பிளஸ் 2 மாறிடும். சரி, 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் அம்மாவின் வயது என்னது? 2 ஆண்டுகளுக்கு பிறகு 5x பிளஸ் 2. அம்மாவின் வயதானது என்னன்னு சொல்றாங்க? மகளின் வயதை போல் 4 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. மகளின் வயது என்னது? x பிளஸ் 2. இப்போ மகளின் வயதை போல் எத்தனை மடங்கு? 4 மடங்கு. அப்ப 4ஆல பெருக்கணும். எனில் அவர்களின் தற்போது வயது என்னன்னு கேட்கறாங்க. அதாவது அம்மாவினுடைய வயது தான் கேட்கறாங்க. சரி, 5x பிளஸ் 2 அப்படியே இருக்கட்டும். 4 பெருங்க. 4 x பெருக்குன்னா 4x, 4 2 பெருக்குங்கன்னா பிளஸ் 8. சரிங்களா? 4 இன்ட்டு x பிளஸ் 2 4 உள்ள ரெண்டுத்துக்கும் பெருக்கியாச்சு. x ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்ப 5x பிளஸ் 2 அந்த பக்கம் எடுத்து போக போறோம். பிளஸ் 4x வச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் 4x ஈக்குவல் டு இங்க 8 ஏற்கனவே 8 இருக்கு. இந்த பிளஸ் 2 ஆன்சர் போச்சுன்னா மைனஸ் 2 வந்துடும். ஓகேங்களா? 5xல இருந்து 4x போச்சுன்னா x ஈக்குவல் டு 8ல இருந்து 2 போச்சுன்னா என்ன வருது? 6. சரிங்களா? அப்ப x ஈக்குவல் டு என்னன்னு வருது? 6ன்னு வருது. எக்ஸ்ன்றது என்னது? மகளோட வயது. இப்போ மகளோட வயது 6. அம்மாவினுடைய வயது தான் வேணும். சரிங்களா? அம்மாவினுடைய வயது வேணும்னா என்ன வரும்? 5x. 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு அப்ளை பண்ணுங்க. 5 6 30. ஓகேங்களா? அம்மாவினுடைய வயது என்னது? 30. இப்போ என்ன ஆன்சரு? ஏ ஆன்சர்.